For the reaction N2O5 gives 2NO2 plus half O2. The value of rate of disappearance of N2O5 is given as உங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதோட யூனிட் மோல் பர் லிட்டர் பர் செகண்ட். ஸோ மோல் பர் லிட்டர் பர் செகண்ட்னால என்ன ரேட் கொடுத்துருக்காங்க. அப்போ the rate of formation of NO2 and O2 is given respectively as. ஸோ உங்களுக்கு வந்து ரெண்டு வேல்யூஸ் வரா மாதிரி ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் NO2 O2. ஸோ அப்போ வந்து ரெண்டுமே பாசிட்டிவில் தான் இருக்கும். சரிங்களா. ரேட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் என்னன்றதை கேட்டிருக்காங்க. ரேட் ஆஃப் ரியாக்டன்ட்டோட வேல்யூ கொடுத்துட்டு ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிங்க. ஸோ -d(N2O5) எனது ரியாக்டன்ட் பை dt இஸ் ஈக்குவல் டு 1/2n போட்டால் எனக்கு கோஎஃபிஷியன்ட் இங்கே 2 இருக்குது, அதனால் 1/2 போட்டுக்கணும். இங்கே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஹாஃபாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், இங்கே மேலே நியூமரேட்டரில் இருக்கிறத டினாமினேட்டரில் போட்டு எழுதணும். டினாமினேட்டர் இருக்க வேல்யூ நம்ம உல்டா அதாவது ரிவர்ஸ் பண்ணி எழுதணும். ஸோ அப்போ என்ன வரும், 2d(O2/dt)ன்னு வரும். இங்கே ஏன்னா ஹாஃப் இருக்கிறதுனால என்ன பண்ணணும், நீங்கள் ரிவர்ஸ் பண்ணணும். அப்போ 2/1 தானே வரும். ஸோ ரிவர்ஸ் பண்ணி நீங்கள் எழுதிடுவீங்க. எழுதிட்டு பாருங்க. இப்போ இதோட வேல்யூ நம்ம கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அந்த வேல்யூ போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபஸ்ட்டு NO2க்கு நம்ம கண்டுபிடிக்கணும். NO2னா இதுதான். ஸோ இதை எடுத்து எழுதிக்கோங்க. எடுத்து எழுதிட்ட பிறகு என்ன பண்ணுவீங்க, இந்த 2 இருக்கு இல்லையா, நம்பர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுங்கள், நியூமரல்ஸ் எல்லாம் இந்த சைட் கொண்டு போயிருங்க. ஸோ கொண்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0.0125 வரும். ஸோ 2 டெசிமல் பாயிண்ட் ரைட் சைடு நீங்கள் நகர்த்தி வச்சுன்னா சின்ன வேல்யூ பெருசாக காட்டுறீங்க. ஸோ அப்போ என்ன வரும், 10⁻²ன்னு வரும். பவரில் மைனஸ் வரும். அடுத்து பாருங்கள், இதை வந்து இந்த வேல்யூவை நீங்கள் எதுக்கு ஈக்குவேட் பண்ணுறீங்க, O2க்கு ஈக்குவேட் பண்ணுறீங்க. O2 பார்ட் இங்கே இருக்குது. ஸோ அப்போ என்ன வரும், இது வந்து இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இது வந்து டிவிஷனில் இந்த சைட் போயிடும். ஸோ போச்சு அப்படின்னா 3.125 × 10⁻³ ஆகும். ஸோ இந்த ரெண்டு வேல்யூ எங்கே இருக்குன்னு பாருங்கள், பியில் இருக்குது. ஸோ 1.25 × 10⁻² மோல் பர் லிட்டர் பர் செகண்ட், 3.125 × 10⁻³ மோல் பர் லிட்டர் பர் செகண்ட். ஸோ நம்பர் வச்சு மட்டும் நீங்கள் வந்து இது பண்ணிடாதீங்க, ஏன்னா பவரும் நீங்கள் பார்க்கணும், அதுவும் ரொம்ப முக்கியம். சரி, ரெஸ்பெக்டிவ்லின்னு கேட்டுக்காங்க, கரெக்டாக மேட்ச் பண்ணணும். மாற்றி மேட்ச் பண்ணிங்கனாலும் ஆன்சர் தப்பாக போயிடும்.